رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீடு ஜன்னாயம். தஸ்னிமிலர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னான்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? கடற்கரையில் இருந்த ஒரு ஊர் மக்களுக்கு எந்த நாளன்று மீன் பிடிக்க அல்லாஹ் தடை விதித்திருந்தான்? இதுக்கான ஆன்சர் சனிக்கிழமை. இந்த உலகமே ஒன்று கூடி நமக்கு எதிராக நின்றாலும் அல்லாஹ்வின் நாட்டமின்றி அவர்களால் நமக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. யார் நமக்கு இல்லை என்றாலும் கவலை இல்லை. அல்லாஹ் ஒருவனின் உதவி இருந்தால் போதும், இந்த உலகமே நம் பக்கம் வரும். ஒருவேளை இந்த உலகமே நம் பக்கம் இருந்து அல்லாஹ்வின் உதவி நமக்கு இல்லை என்றால் எல்லாம் வீண்தான். சில நேரங்களில் நமக்கு யாரும் இல்லாத மாதிரி இருக்கும். சுற்றி பிரச்சனைகள், ஆறுதல் சொல்லக்கூட யாரும் இருக்க மாட்டார்கள். நமக்கு இன்னும் பிரச்சனைகளை தர மட்டும் நிறைய பேர் வருவார்கள். அந்த நேரத்தில் நமக்கு ஒன்றும் புரியாது. எப்படி வாழ்வது என ஒரு நாள் கூட ஒரு ஆண்டு மாதிரி இருக்கும். மிக கடினமான நேரங்கள் அவை. நிறைய பேர் அந்த நேரத்தை கடந்து வந்திருப்பாங்க. அது போன்ற கடினமான நேரங்களில் நேரடியாக அல்லாஹ்வின் உதவி நமக்கு வந்தால் எப்படி இருக்கும்? அவ்வளவு ஒரு சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை, நிம்மதியை தரக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு துவாவை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இந்த ஒரு துவா போதும் உங்கள் கவலைகளை உடனடியாக நீக்குவதற்கு, உங்கள் பெரிய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு, உங்கள் கடனை, நோயை தீர்ப்பதற்கு. ஃபஸ்ட்டு துவா சொல்லிவிட்டு எத்தனை முறை ஓதணும் இதை சொல்கிறேன். இப்போ துவா என்னென்னு பார்க்கலாம். யா ஹையூ யா கய்யூமு பிரஹ்மதிக அஸ்தகீஸ். யா ஹையூ யா கய்யூமு பிரஹ்மதிக அஸ்தகீஸ். இதோட மீனிங் என்னென்னா, என்றென்றும் வாழ்பவனே, நித்தியமானவனே, உன் கிருபையால் உதவி தேடுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையான நெருக்கடியான நேரங்களில் இந்த துவாவை அதிகம் ஓதியுள்ளார்கள். கேட்டால் பதில் வரக்கூடிய அல்லாஹ்வின் சிறந்த 2 இஸ்முக்கள் யா ஹையூ யா கய்யூம். இந்த 2 பெயர்களை கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேடுகிறோம். இந்த பெயரை கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேடினால் நிச்சயம் அவன் உதவி செய்வான், அதுவும் உடனடியாக. சில நேரங்களில் மனம் பாரமாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், எதுவும் ஓடாது. அந்த மாதிரி நேரத்தில் இந்த துவாவை அதிகம் ஓதி அல்லாஹ்விடம் உதவி தேடுங்க. உள்ளங்களை திருப்பக்கூடியவன் அவனே. கவலையான நிலையிலிருந்து சந்தோஷமான நிலைக்கு நம் உள்ளங்களை நிச்சயம் மாற்றுவான். காரியம் கைமீறி போகும்போது ஏதாவது ஒரு கடமையான தொழுகைக்கு பிறகு இந்த துவாவை 114 தடவை ஓதி நல்லா துவா செய்து பாருங்கள். உடனடியாக நல்ல மாற்றத்தை காணலாம். ஓதி பலன் கண்ட துவா இது. ஓதி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை நல்ல நிலைக்கு திரும்பும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். கடந்த ஒரு வருட பாவங்கள் மன்னிக்கப்படும் நோன்பு எது? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.